தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்து தானு செய்த நன்மைகள் என்ன? கூடி கூடி வடிகட்டினாலும் பெருசாக எதுவும் இல்லை என்று கண்ணை கசக்க ஆரம்பித்து விட்டார்கள் தயாரிப்பாளர்கள். இருந்தாலும் அவரது பின்னணியில் சிலர் நிறுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு இணங்க டி. ராஜேந்தர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக போட்டியிடுகிறார். இவருக்கு முழு சப்போர்ட் விஜயின் அப்பா S.A. சந்திரசேகர். ஏற்கனவே செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் இந்த முறை தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார். இந்த போட்டியில் எந்த ஒரு பலப்பரீட்சையும் இருக்க போவதில்லை. சர்வசாதாரணமாக TR வென்று விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட குஷ்பு களத்தில் குதிக்கப் போகிறாராம். சட்டென்று மாறுது வானிலையாகிவிட்டது அத்தனையும். குஷ்பு நினைத்தால் சர்வசாதாரணமாக வருங்கால முதல்வர் சசிகலாவை சந்தித்துவிட முடியும். அது மட்டுமல்ல, கருத்துக்களை சொல்வதில் துணிச்சல், கொண்ட கொள்கையில் அழுத்தமான முடிவு, எல்லாவற்றிற்கும் மேல் உளறி கொட்ட மாட்டார் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு குஷ்புவின் வரவை கொண்டாட தயாராகிவிட்டது ஒரு குரூப். இதில் வேடிக்கை என்னவென்றால், குஷ்புவை களத்தில் இறக்கிவிட்டதே விஷால் தான். சினிமா வருமானம் பல வழிகளில் வர வாய்ப்பிருந்தும் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தயாரிப்பாளர்களை தவிக்கவிட்ட சங்கத்திற்கு குஷ்பு வந்தாவது விடுவு காலம் வருமா அல்லது TRின் அடுக்குமொழிதான் மிஞ்சுமா? விறுவிறுப்போடு காத்திருக்கிறது எலெக்ஷன் தேதி.